ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணி அதோட சார்ஜஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இல்லை கம்மியாவோ அதிகமாகவோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சார்ஜஸ்க்கு எப்படி நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ என்னோட இதுக்கு போகிறோம் நான் ஏடபிள்யூஎஸ் ஸ்க்ரீனுக்கு. ஸோ என்னோட ஏடபிள்யூஎஸ் ஹோம் பேஜ். நம்ம ஹோம் பேஜில் நம்ம நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் எதனா சர்வீஸ் ஸ்டாப் பண்ணாமல் விட்டுருப்போம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் எதனா சர்வீஸ் ஹிட்டனாக இது ரன் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் கடைசியில் பார்த்தா பில்லு பயங்கரமாக எகிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக எனக்கு சார்ஜஸ் இது $0.02 ஆயிருக்கு கரண்ட்டாக. இப்போது நான் டைரெக்டாக அது எப்படி அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இஷ்யூக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி, சப்போர்ட் டிக்கெட்டை ரைஸ் பண்ணி அதுக்கு எப்படி நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கினேன்றதை காமிக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு வி வில் ப்ரொசீட். ஸோ இங்கே தான் நம்ம இந்த சப்போர்ட் சென்டருக்கு போகணும். ஸோ இந்த கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட் சென்டர்ன்னு இருக்குல்ல, இதுக்கு இந்த சப்போர்ட் சென்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே யுவர் சப்போர்ட் கேசஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் ரைஸ் பண்ண சப்போர்ட் டிக்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியலாக நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் மோர். ஓகே, இனிஷியலாக நான் என்னன்னா ஒரு $35 இங்கே பாருங்க, ஒரு $35 ஒரு $35 நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். என்ன எப்படி கேட்டிருக்கேன்னு பாருங்க. நாட் ஷூர் வேர் திஸ் ஈஸி டு அதர் சார்ஜ்டு மீ and $35. So please help me to stop this service and I need to know how this has been charged. என்னன்னா எல்லா ஈஸி டூ இன்சூரன்ஸையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், எதுவுமே ரன் ஆகலை. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு $35 எனக்கு பில்லு இருந்தது. எப்போன்னா April 26. இது அதோட நேம் ஆஃப் த சர்வீசஸ் ஈஸி டு அதர்ன்னு போட்டிருந்தது. அது என்னன்னு தெரியல. அதுக்கு தான் நான் சப்போர்ட் டிக்கெட் இந்த மாதிரி நான் மெசேஜ் போட்டு நான் ரைஸ் பண்ணேன். ரைஸ் பண்ணதுக்கு அவங்களோட சேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை பாருங்க, வாட் யூ ஆர் சீயிங் இஸ் 4 NAT கேட்வே ஐபிஸ். இதுதான் நான் 4 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனால தான் இவ்வளோ மினிமல் இதுதான் அதோட டேரிஃப். ஒரு ஹவருக்கு $0.05 சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ ஐ வாஸ் யூசிங் ஃபார் அ லாங் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது ஒரு மாச கணக்காக யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கறதுனா, இப்போ நம்ம இதுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், விபிசி போகிறோம்னா விபிசி அது பாருங்க, நாட் கேட்வேன்ட்டு ஒரு சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இல்லை, பட் ஆனால் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, நிறைய இகேஎஸ் கிளஸ்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் டெலிட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதனால தான் இந்த பில்லு வந்திருக்கு. தட் இஸ் $35 சம்திங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், ஃபாலோ பண்ணேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜஸுக்கு உண்டான சர்வீஸை முதல்ல டெர்மினேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இந்த சார்ஜஸ்க்கு உண்டான சர்வீசஸை முதல்ல டெர்மினேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நோ வென் ஐ ஆஸ்க்டு கஸ்டமர் தோஸ் ஆர் ஸ்டாப்டு லாங் அகோ போஸ்ட் ஆஃப் இட். இதை பாருங்க, இங்கே நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்க, NAT IP ஐ ஹவ் ரிமூவ்ட் இட் நவ். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, I insist that from my end I still see one of EC2 insurance active with a so-and-so ID, and if you are seeing all of them stopped, then please share the screenshot. நம்ம எல்லா சர்வீஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமா இல்லையான்றதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எனக்கு $50 வந்திருக்கு, எனக்கு $50 ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு டேரெக்டாக கேட்டாலும் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன சர்வீஸ் ஆயிருக்கு, எதனால் ஆயிருக்கு, நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். வித்தவுட் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னன்னா, நம்ம ஒரு கார்டுல இருந்து ஒரு $100 எடுத்துடுறாங்க அப்படின்னா அது ரீஇம்பர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, திருப்பி அந்த $100 நம்ம கார்டுலேயே கிரெடிட் பண்ணுவாங்க.
ஓகே, ஒரு 1000 2000 நம்ம கார்டுலேருந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம கேஸ்லாம் ரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு திருப்பி வந்து நம்ம கார்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்படிதான் இது வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா சர்வீஸையும் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேனான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை திருப்பியும் நான் ஒரு 2 நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு ஒரு திருப்பி வந்துட்டு ஒரு மெசேஜோ மெயிலோ வந்தது. என்ன மெயில் வந்தது அப்படின்னா, பாருங்க, இவ்வளோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த பாருங்க, கங்க்ராச்சுலேஷன், ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூனிட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க. என்ன குட் நியூஸ் அப்படின்னா, பில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஐ எம் டிலைட்டட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அட்வொகேட்டட் ஆன் யுவர் பிஹாஃப் வித் our சர்வீஸ் டீம் அண்ட் ப்ராசஸ் த பில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஏப்ரல், மார்ச், ஃபெப்ரவரி. ஆக்சுவலாக நான் கேட்டது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தான், பட் ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் 3 மாதத்துக்குமே எனக்கு வந்துட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபெப்ரவரியில் $0.18, மார்ச்சில் $0.37, ஏப்ரலில் $45 வச்சுக்கோங்க. இந்த 3 அமௌண்ட்டுமே வந்துட்டு என்னோட டெபிட் கார்டுக்கோ இல்லை என்னோட கிரெடிட் கார்டுக்கோ திருப்பி எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். நம்ம ப்ராப்பராக கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், சும்மா வந்துட்டு நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வந்து ஸ்டடி பர்பஸ் யூஸ் பண்ணேன், நான் ஒரு R&D பண்ணேன், ஒரு யூஸ் கேஸ்க்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்லணும். அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண வைக்கணும், அப்போதான் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சப்போர்ட் டிக்கெட் வந்துட்டு எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சப்போர்ட் கேசஸ், ஓகே, கிரியேட் கேஸ் கொடுங்க. கிரியேட் கேஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன அக்கௌண்ட் பில்லிங்க டெக்னிக்கலாக இல்லை, டெக்னிக்கலாக எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பில்லு அதிகமாகிடுச்சு, இல்லை வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு. அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம். சர்வீஸ் எந்த சர்வீஸ்னால வந்திருக்கு, இப்போ என்ன சொல்லணும், பில்லிங். ஓகே, கேட்டகரி சார்ஜ் என்கொயரி, சிவியாரிட்டி ஜென்ரல் கொஸ்டின். சிவியாரிட்டி P1 P2 எல்லாம் கிடையாது, இது ஜென்ரல் சிவியாரிட்டி தான். ஓகே, அடிஷ்னல் ஸ்டெப் பிரீஃப். ஓகே, என்ன கொடுக்கலாம், அன்னோன் சர்வீஸ் சார்ஜஸ், ஓகே கொடுத்துட்டு நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு EC2ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு $23 சார்ஜ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து EKS கிளஸ்டரில் வந்துட்டு எனக்கு ஒரு $50 வந்துட்டு சார்ஜ் ஆகிருக்கு. ஓகே, அது சொல்லணும், தீஸ் சார்ஜஸ் ஆர் அன்னோன் டு மீ. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும் நம்ம. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்கிறேன். நான் என்ன சார்ஜஸ் சொல்லணும், இது ப்ளஸ் வந்துட்டு எந்த டேட்டில் வந்துட்டு பில்லாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்துட்டு 12. என்ன சொல்லலாம், இப்போ 12.12.25 இன்னும் டேட்டே வரலையா? சரி, ஓகே, 24 வச்சுக்கோங்க. இது 12 லெட்ஸே மார்ச். இப்படி வைங்க. இது வந்து மார்ச்சில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு சார்ஜ் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு ஏப்ரலில் எனக்கு சார்ஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 09 அன்னைக்கு இந்த பில்லில் இவ்வளோ இந்த பில்லு, தீஸ் சார்ஜஸ் ஆர் அன்னோன் டு மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் identifying the root cause and getting reimbursed. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல இன்னும் எலாபரேட்டா எழுதுறதுனாலும் எழுதலாம். பட் ஆனால் பெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணிட்டு டைரக்டா ChatGPT போயிட்டு ரீஃப்ரேஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக மெசேஜை போட்டு விடுங்க. நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு அழகாக போடுங்க. பட் அவங்களுக்கும் வந்து கிளியராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ், நம்ம வந்துட்டு நம்ம ஸ்லாங் மாதிரி தான் பேசுவோம் நம்ம. ஓகேவா, நம்மளோட இங்கிலீஷும் நம்ம அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக வேணும்னா எதனா ஒரு ரீஃப்ரேசிங் டூலை யூஸ் பண்ணிவிட்டு அதை ரீஃப்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணுங்க கடைசியாக. ஓகே, இப்போ நேம் ஆஃப் த சர்வீஸ் என்ன, EC2, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அதை போடுங்க. டேட் ஆஃப் த சார்ஜஸ் என்ன, அது என்ன சார்ஜஸோ போடுங்க.
டிரான்சாக்ஷன் ஐடி என்னவோ அதை போடுங்க. உங்களோட கார்டோட ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் இது தைரியமாக கொடுக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 4 டிஜிட்ஸ். இது சும்மா நான் ரேண்டமாக தட்டி விடுற நம்பரை. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இது 3 ஆப்ஷன் கொடுக்கும். இது ஒன்று வெப்பு, இன்னொன்று காலு, இன்னொன்று சேட்டு. ஓகேவா? உங்களுக்கு உடனே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கோ ஃபார் தி இது கால். ஓகே, கால் போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சேட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதுக்கு போங்க. உங்களுக்கு எது கம்யூனிட்டி இல்லை வெப்புனா வெப்பு போகலாம். வெப்பு போனால் ஒரு வாட்டியும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு மெசேஜ் வரும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் வரும். அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இதுவே வந்துட்டு ஒரு ஏஐ டூல் வச்சிருக்கு. ஓகே, அந்த ஏஐ டூல்லையே சில ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணோம். இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா கம்மியாகும்ன்ட்டு. இல்லை உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் அ சொல்யூஷன் அப்படின்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதோ பாருங்க, இங்கே ஒன்று வெப்பில் பேசலாம், ஃபோனில் பேசலாம், இல்லை சேட் பண்ணியும் பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு எது 3த்துல எது கம்ஃபர்டபுளோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நான் வெப்புன்னு கொடுக்குறேன். வெப்புன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த பாருங்க கேஸ் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சப்போர்ட் கேசஸ் போங்க. இப்போ புதுசு பாருங்க, இப்போ கிரியேட் பண்ணது அன்னோன்னா சர்வீஸ் சார்ஜஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கொரி ரைஸ் பண்ணது பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இது வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அங்கே கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணால் யூ வில் கெட் டு நோ தி சொல்யூஷன். அதுதான். ஓகே, ஸோ இதுதாங்க. இது வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரே நாளெல்லாம் பண்ண மாட்டாங்க. இட் வில் டேக் சம் 4 to 5 days ஆஃப் டைம். ஓகே, அந்த 4 to 5 days எடுத்து தான் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி சார்ஜ் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட பில் அமௌண்ட்டை வந்துட்டு உங்கள் கார்டுலேருந்து எவ்வளோ டெபிட் பண்ணாங்களோ அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கிரெடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.